தமிழ்நாட்டோட பெருமிதமா இருக்கிற தஞ்சை பெரிய கோயில் அரசியல்வாதிகளுக்கு ஆகவே ஆகாதான். கலைஞர் கருணாநிதி, எம்ஜிஆர், இந்திரா காந்தி, எடப்பாடி பழனிசாமி, ஆர் ஆசா, ஹெச் ராஜான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேரை காவு வாங்கியிருக்கு இந்த சுவரு. இந்த செவருன்னு எத்தனை பேரை காவு வாங்க போதோ தெரியல. அரசியல்வாதிகளுக்கு மட்டும் இல்ல, லவ்வர்ஸுக்குமே கூட பிரச்சனை தான். கமிட் ஆனவங்க இந்த கோயிலுக்கு போனாங்கன்னா உடனே லவ் புட்டுக்குன்னு சொல்லி ஒரு தியரி வந்து உள்ளூருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கு. சினிமாக்காரங்களுக்கும் இந்த கோயில் ஏழாம் பொருத்தம் சொல்றாங்க. அப்படியான ஒரு சம்பவம் மணிரத்னத்துக்கு கூட சமீபத்தில் நடந்துச்சு. நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு பார்த்திபன் கூட புலம்பிக்கிட்டு இருந்தாரு. இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. ஒவ்வொரு கதையும் கேட்டாலே 1001 பிஜிஎம்ல பிரம்மாண்டமா தெரியுற இந்த கோயிலுக்கு பின்னாடி இப்படி ஒரு ராசியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள திகைக்க வைக்குது. என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் கட்டின தஞ்சை பெருவுடையார் கோயில் அப்படின்றது வந்து தமிழ்நாட்டோட பெருமிதமான அடையாளங்கள்ல ஒன்னா எப்பவும் இருக்குது. இந்த கோயிலுக்கு வந்து எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் அந்த கோயிலுக்கு பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. கலைஞர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு வந்து 1000வது ஆண்டு விழாவை ரொம்ப சிறப்பா பண்ணாரு. எடப்பாடி அந்த கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காரு. ஸ்டாலின் வந்து இப்ப ரீசெண்டா வந்து ராஜராஜ சோழனுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சில திட்டங்களை அறிவிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகள் பெரும்பாலும் இந்த கோயிலுக்கு போறதை வந்து தவிர்த்துருவாங்களாம். அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் சொல்லப்படுது. நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார். அரசியல்வாதிகளுக்கும் இந்த கோயிலுக்கும் வந்து ராசியே இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பயமா? இது எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்ற அந்த பிளாஷ்பேக்கை சொல்லணும் அப்படின்னா தசாவதாரம் படத்துல வர மாதிரி 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த பிளாஷ்பேக் வந்து ராஜராஜ சோழன் காலத்திலேயே நடக்குது. என்னன்னா அந்த கோயிலை கட்டி முடிச்ச ஒரு 4 வருஷத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் வந்து இறந்துட்டாராம். அடுத்த பிளாஷ்பேக் வந்து பாத்தீங்கன்னா 1976ல ஆரம்பிக்குது. கலைஞரோட ஃபேவரேட் லிஸ்ட்ல எப்பவுமே இந்த கோயில் இருக்கும். அவர் எப்பப்பெல்லாம் ஆட்சிக்கு வராரோ ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைப்பாரு. அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா 1976ல இந்த கோயிலுக்குள்ளேயே வந்து ஒரு ராஜராஜ சோழன் சிலை ஒன்று வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கு கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் கேட்கிறாரு. ஆனா இந்த கோயில் வந்து தொல்லியல் துறையோட கட்டுப்பாட்டுல இருக்கிறனால அங்க வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அனுமதி மறுத்துடுறாங்க இந்திரா காந்தி தலைமையிலான ஒன்றிய அரசு. ஆனா அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க அந்த கோயிலுக்குள்ளேயே வராகி அம்மன் இது இருக்கும். அங்க வந்து ஒரு மணிமண்டபம் கட்டிட்டு இருக்காங்க. உடனே கலைஞர் வந்து கடுப்பாயி, ஏங்க நீங்க மட்டும் மணிமண்டபம் கட்டுறீங்க, நான் ஒரு செலவு வைக்கலாம்னா வேணாங்கிறீங்க அப்படின்ற மாதிரி கோபமா பேசுறாரு. இந்திரா காந்தி வந்து என்ன பண்ணிடுறாங்க, உடனே சரி ஓகே மணிமண்டபமும் கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டினதை வந்து இடிக்க சொல்லிடுறாங்க. இது நடந்த கொஞ்ச நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா கலைஞரோட ஆட்சி வந்து பறி போயிருது. எப்பன்னா அந்த எமர்ஜென்சி இதெல்லாம் வந்து அவரோட ஆட்சியை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அதுவும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த மணிமண்டபத்தை இடிச்ச அதே 1976 ஜனவரி 31 தான் இந்த பக்கம் மணிமண்டபம் இடிக்கிறாங்க, இந்த பக்கம் கலைஞர் ஆட்சி வந்து பறி போகுது அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அது மட்டும் இல்லாம அந்த மணிமண்டபத்தை இடிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்த இந்திரா காந்தியுமே வந்து கொஞ்ச நாள்லயே வந்த எலெக்ஷன்ல தோத்து போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. இது நடந்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு எம்ஜிஆர் ஆட்சிக்கு வராரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழனுக்கு 1000வது முடிசூட்டு விழா ஒண்ணு நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த விழாவுக்கு அப்போ முதல்வராக இருந்த எம்ஜிஆரும் வராரு, அப்போ பிரதமராக இருந்த இந்திரா காந்தியும் வர்றாங்க. அங்க 2 பேரும் வந்தப்போ வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து அந்த நிகழ்வுலயே வந்து மயங்கி விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு கொஞ்ச நாள்லயே அவர் இறந்தும் போயிடுறாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த விழாவுக்கு வந்து இந்த இந்திரா காந்தியுமே வந்து கொஞ்ச நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் சுட்டு கொல்லப்பட்டு இறந்து போறாங்க. இப்படியான ஒரு சம்பவம் நடக்குது. சாமியார் சொன்னதுக்கு அப்புறம் இந்த சவுத்தை பார்த்து எல்லாரும் காவு வாங்குற சவுருன்னு பயப்பட ஆரம்பிச்சாங்க. அப்படியே 1997ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு ஒரு கும்பாபிஷேகம் நடத்துறாங்க. அந்த டைம்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த தீ விபத்து ஆகி கிட்டத்தட்ட ஒரு 40 பேருக்கு மேல இறந்து போயிடுறாங்க. இப்படியான நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்கவே தான் அரசியல்வாதிகளுக்கு வந்து இந்த கோயில் மேல ஒரு பயம் வந்துடுது. அந்த கோயிலை வந்து முற்றிலுமா தவிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. தஞ்சையில் நான் கால் எடுத்து வைக்க மாட்டேன். அப்படியும் மீறி வேற வழியே இல்லை, போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான சிச்சுவேஷனுக்கெல்லாம் வந்து கிளவரா ஒரு டாக்டிக்ஸ் வச்சிருக்காங்க. அதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா 2010ல வந்து கலைஞர் பண்ணாரு. அது என்ன அப்படின்னா 2010 செப்டம்பர்ல இந்த தஞ்சை பெரிய கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1000வது ஆண்டு விழா ஒன்று அரசு ஏற்பாடு பண்றாங்க. பயங்கர செலிப்ரேஷனா நடந்துகிட்டு இருக்கு. அப்போ வந்து உள்ள ஒரு நடன நிகழ்ச்சி ஒன்று நடத்துறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 நடன கலைஞர்கள் ஆடுற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில கலைஞர் வந்து
பட்டு வேட்டி பட்டு சட்டெல்லாம் போட்டு ஒரு சூப்பராக வந்திருந்தார். ஆனால் அவர் வந்து எப்படி வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலோட பிரதானமான வாசல் இருக்கும்ல, அது வழியாக வராமல் சிவகங்கை பூங்கா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் ஒன்று இருக்கும், அந்த வழியாக அந்த கோயிலுக்குள்ளே வந்திருந்தார். ஏன்னா அந்த மெயின் கேட் வழியாக வந்தால் ஏதாவது ஆகிடும் அப்படின்ற மாதிரி அவருக்கு அறிவுறுத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அதெல்லாம் இல்லைங்க, மக்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாதுன்னு தான் சைடில் வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எது எப்படியோ அவர் வந்து அந்த பிரதான வாசலை வந்து தவிர்த்துட்டாரு. கூட்டத்தில் கடந்ததுன்னு கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி இஃப் யூஆர் பேட் ஐ ஆம் யுவர் டேடுங்கிற மாதிரி பேட் லக்குக்கே வந்து டஃப் கொடுத்தாரு கலைஞர். அவர்கள் சிடி ஓட்டு அனுப்பினார்களா இல்லையோ, நான் சிஐடி ஓட்டு அதை விசாரித்து ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோறு சும்மா விடலை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட ராசா கனிமொழி 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செப்டம்பரில் நடந்தது. பிப்ரவரியிலேயே வந்து அவங்க 2 பேருமே 2G வழக்கில் அரெஸ்ட் ஆக மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்த தேர்தலில் கலைஞர் கருணாநிதி வந்து பதவி இழந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவர் முதல்வராகவே ஆக முடியாமல் போனது. ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடியுமே விட்டு வைக்கல. அவரோட ஆட்சி காலத்தில் இந்த 2020 வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அந்த கும்பாபிஷேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அமைச்சர் மட்டும் கலந்துக்கிட்டாரு. வேற அதிமுக சார்பாக எந்த உறுப்பினரோ எம்எல்ஏவோ யாருமே கலந்துக்கல. ஈவன் எடப்பாடி பழனிசாமி கூட கலந்துக்கல. ஆனால் அந்த நிகழ்ச்சியில் வந்து ஹெச் ராஜா கலந்துக்கிட்டு இருந்தாரு. அது நடந்து இப்போ இந்த 2 வருஷம் ஆகுது இல்லையா, இதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் ராஜா வந்து இனிமேல் நான் தேர்தலையே போட்டியிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அறிவிச்சு அவருக்குமே ஒரு நெகட்டிவ் ஆயிடுச்சு. அதே மாதிரி அதான் எடப்பாடி பழனிசாமி வந்து கலந்துக்கவே இல்லையே, அப்புறம் ஏன் அவர் பதவி போனது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. என்னன்னா 100 வருஷம் கிட்டத்தட்ட 100 வருஷம் அந்த கோயிலுக்கு வந்து தேரோட்டம் நடக்காமல் இருந்தது வந்து எடப்பாடி ஆட்சி காலத்தில் தான் அந்த கோயிலுக்கு வந்து தேரோட்டம் நடந்ததான். அதனாலதான் அவர் பதவி போயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ராசி வந்து அரசியல்வாதிகளுக்கு மட்டும் கிடையாது, லவ்வர்ஸுக்குமே அந்த கமிட் ஆனவங்க லவ்வர்ஸா அந்த கோயிலுக்கு போனாலே லவ் புட்டுக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு வதந்தி வந்து தஞ்சாவூர் சைடு வந்து இன்னமும் சுத்திக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சினிமாவுக்குமே இந்த மாதிரி ஒரு ராசி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொன்னியின் செல்வன் படம் அப்படின்னு அந்த பொன்னியின் செல்வன் கதையே வந்து ராஜராஜ சோழன் தானே பொன்னியின் செல்வன். ஸோ அவர் கட்டுன அந்த தஞ்சை பெரிய கோயிலே நம்ம இந்த பொன்னியின் செல்வன் படத்தோட ஆடியோ லான்ச்சை வைக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் மணிரத்னம் வந்து பிளான் பண்ணாரா. சார் அது ரத்த கவு வாங்குற ஏரியா சார், அந்த பக்கம்லாம் போயிடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவருக்கு அட்வைஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து நேரு ஸ்டேடியமுக்கு மாத்தினாரு அப்படின்லாம் கூட வலைதளங்கள்ல சில பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை விட்டுருவோம். ஆனா நான் வந்து தலையிலாத்தான் குதிப்பேன் அப்படின்ற மாதிரி தஞ்சாவூர்ல போய் தான் படம் பார்ப்பேன் அப்படின்னு சொன்ன பார்த்திபனுக்கு என்ன நடந்தது அப்படின்றது வந்து அவர் வாயாலேயே நம்ம கேட்டோம். அவர் வந்து கடைசி வரைக்கும் படம் பார்க்க முடியாம இப்போ வரைக்கும் அந்த பொன்னியின் செல்வன் படத்தை பார்க்கல அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காரு இல்லையா. அப்படியான சம்பவங்களும் நடக்குது. சரியாகவே இருந்தாலும் அதில் சோழ அரசு முத்திரை இருக்கும் என்றால் ஒரு முக்கியமான மேட்ரு ஒன்று என்னன்னா, இப்போ நான் சொன்ன எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தில் நிலவுற பொதுவான கருத்துக்களை தான் சொன்னேன். இதில் வந்து நம்ம எந்த விதத்துலையும் இதை வந்து இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகளை நம்ம ஆதரிக்கலை. அதே மாதிரி இந்த கோயிலோட பெருமையோ அதோட புனிதத்தையோ வந்து சிறுமைப்படுத்துகிற நோக்கம் நமக்கு கிடையாது அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். அதெல்லாம் கண்ணு முன்னால வந்து போமா இல்லையா, பயப்படுதான் கேளுங்க. பொதுவாக வந்து நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஒரு நெகட்டிவாக நடந்துச்சு அப்படின்னா உடனே வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, நீ அன்னைக்கு அந்த கோயிலுக்கு கூப்பிட்டப்போ வரலன்னு சொன்னேன்ல, அதனால தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் கனெக்ட் பண்ணுவோம் இல்லை. அந்த மாதிரி தான் இது ஒரு கனெக்ஷன் நம்ம எடுத்துக்கணும். மற்றபடி இதெல்லாம் வந்து ஒரு காற்றுல சுற்றுற வதந்திகள் அப்படின்றத சொல்கிறோமே தவிர நம்ம எந்த விஷயத்தையும் சொல்லலை அப்படின்றத மட்டும் நான் பதிவு பண்ணிக்கிறேன். உங்க கருத்து என்ன? உண்மையிலேயே இந்த ராஜராஜ சோழன் பெருவுடையார் கோயிலுக்கு வந்து ஒரு பவர் இருக்கா, அரசியல்வாதிகள் போகலாமா அப்படின்றதெல்லாம் நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. தஞ்சாவூர் சைடு யாரா இருந்தீங்கன்னா அந்த லவ்வர்ஸ் மேட்ரு உண்மையா இல்லையான்ற நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ மாதிரி நிறைய வீடியோ நீங்க பார்க்கணும் அப்படின்னா தமிழ்நாடு நவோட சோசியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ணுங்க. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம்.